சார், நீங்க 5 ஸ்டார்ட் அப் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல அந்த அந்த 5 ஸ்டார்ட் அப்ல டீ கடை வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன். அதுல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏன் நாம அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வேற ஏதாவது பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல 2 லட்சம் 3 லட்சம் இருந்தா டீ ஷாப்பே இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இதுலயும் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் தானே, நம்ம இதையே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு எப்படி லொகேஷன்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்க? லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்கு, சுத்தி நிறைய கம்பெனி எல்லாமே இருக்கு. பார்க்கிங் பிளேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா நல்லாவே தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து வாடகை வந்து ரொம்ப கம்மி. வாடகையும் சரி, அட்வான்ஸுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நம்ம ஷாப்ல வந்துட்டு ஃபுட் மெனுன்னு ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்கல்ல, அது எந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தீங்க? ஃபிளேவர் டீ எல்லாம் நாங்க வந்து ஆட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஃபே ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச், பர்கரு, குட்டீஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் வந்து இருந்துச்சு, சாட் ஐட்டம்ஸ் வச்சிருந்தோம். கொஞ்சம் கேப் விட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டும் போட்டிருந்தோம். மேன் பவர் உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருச்சாங்க சார், இல்ல கொஞ்சம் ரிஸ்கா தான் இருந்துச்சா? பெரிய இந்த பஞ்சாயத்து இந்த மேன் பவர் தான். ரொம்ப வருஷமா ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சரி, அவரை வந்து வச்சு டீ கடை ரன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவரை வச்சு நான் பண்ணேன். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 டீ மாஸ்டர்கிட்ட பேசியிருந்தோம். அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ற அன்னைக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டுமே டீ ஷாப் தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொல்லி அவங்களோட டீ மாஸ்டர் வர வச்சு அன்னைக்கு ஷாப்பே வந்து அவங்களால தான் ரன் பண்ணோம். ஓப்பனிங் அப்போ வந்துட்டு கூட்டம் வர்றதுக்காக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தீங்களா சார்? புதுசா ஒரு ஷாப் ஓப்பன் பண்றோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதான் கூட்டம் வரும் அந்த ஏரியால. அதனால வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேனர் ஆட் எல்லாம் பண்ணிருந்தோம். டீ 5 ரூபா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதாவது 2 பிஸ்கெட் கொடுத்துருந்தோம். அதனால வந்து கூட்டமும் வந்து நல்லாவே வந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் வந்த ப்ராஃபிட் அதே அடுத்தடுத்த மந்த் 6 மந்த் வரைக்குமே அதிகமாச்சா, இல்ல அதை விட கம்மியா தான் டவுன் ஆயிட்டே வந்துட்டு இருந்துச்சாங்க சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 12,000 ரூபாயில இருந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு டெய்லி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளாக நாளாக அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. என்ன ரீசனால டவுன் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா ஒருத்தர், அவரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து கடையை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணேன்னு சொன்னால. நாளாக நாளாக அவர் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கடையை மெயின்டைன் பண்ணவே இல்லை. வர கஸ்டமர்டையுமே கரெக்டான ஒரு பிஹேவியரே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கூட்டம் வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்த அமௌண்ட் வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதே அமௌண்ட்ல தான் நீங்களும் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்ப அந்த அமௌண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல அதை விட அதிகமா தான் செலவாச்சா? நான் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 லட்ச ரூபாய் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா வந்து நாளாக நாளாக அது அப்படியே வந்து 6 லட்ச ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. ஃபுட் ரெடி பண்ண தேவையான மெட்டீரியல்ஸா டெய்லி வாங்கி கொடுத்துருவீங்களா, இல்ல மொத்தமா வாங்கி கொடுத்துருவீங்களா? ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபுட் பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, இந்த சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஹிந்திக்கார ஒரு பையனை வந்து போட்டிருந்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மீதியான சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சான். தம்பி, நீ ஃப்ரீசர்லாம் வைக்க வேணாப்பா, நீங்கள் வந்து வேலை செய்கிற ஆளுங்களாம் நீங்களே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவன் வந்து, ஜி நோ ப்ராப்ளம் ஜி, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜி, நோ ப்ராப்ளம் அப்படின்னா. எனக்கு அப்பயே வந்து எதுக்குடா இதை ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஹைஜீனிக்காக கொடுக்கணும், டேஸ்ட்டாக கொடுக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும் நம்ம நிறைய நினச்சிருப்போம். இது வந்து இங்கே மட்டும் நடக்கிறதே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மெனுவில் இருந்து எடுத்துட்டேன். ஒரு டீ ஷாப் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவீங்க? நம்ம ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாடகையும் அட்வான்ஸும் இருக்கா அப்படின்றத நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குதாங்கிறத பார்க்கணும். 3வது விஷயம், அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் மெனு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அந்த ஃபுட் மெனுனா எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஐட்டம் மாதிரி ஏதாவது நம்ம ஃபுட் மெனு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் மெயினானது மேன் பவர். மேன் பவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நம்ம மேன் பவர் சூஸ் பண்ணல அப்படின்னா இதில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம், டேஸ்ட். கரெக்டான டேஸ்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா டெய்லி 1000 கஸ்டமர் வராங்கன்னா அது 1200 1500 மாறும். இதே நம்ம கரெக்டாக டேஸ்ட் கொடுக்கல அப்படின்னா அது டெய்லியுமே குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இப்போ ஒரு 500 கஸ்டமர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் திரும்ப உள்ளே வரவே மாட்டாங்க. திரும்ப என்னதான் நீங்கள் ஆஃபர் கொடுத்தாலுமே அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. இந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே
டீ கடை பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரே தாட் பிரான்சைஸ் எடுத்துக்கலாம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரான்சைசி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த பிராண்ட் நேமை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 2 லட்ச ரூபா. நான் வந்து கிரியேட்டிவாக நானே வந்து யோசிச்சு வச்சது தான் இந்த டீ வோல்டேஜ். ஓகேங்களா? நீங்களும் வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவாக ஏதாவது ஒரு நேம் யோசிச்சு வச்சீங்க அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபா மிச்சம். இன்னொன்று ஃப்ரான்சைசி கொடுக்குறவங்க ஃபுட் மெனுவை இதுதான் பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குற மெனு வந்து கரெக்டாக ஓடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபுட் மெனுவை வந்து நமக்கு தேவைங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து சாட் ஐட்டம்ஸ் அதிகமாக ஓடுதுன்னா நீங்கள் சாட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் ஃப்ரான்சைசி கொடுக்குறவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, இவ்வளோ இந்த மெனு மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பான். பணத்தையும் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ ரூல்ஸ் போடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம நம்ம அதுக்கு நம்ம பணத்தை கொடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு. இந்த வீடியோ பார்க்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்திருக்கும் நம்ம நினைக்கலாம். டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து ஒரு நல்லாவே ப்ராஃபிட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். இதுல மெயினான ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேன் பவர் கரெக்டாக கிடைக்காது. இன்னொன்று கரெக்டான நீங்க டேஸ்ட் கொடுக்கணும். இதுல முக்கியமான விஷயம் டைமிங். நீங்க டைமிங்க்கு நீங்க ஒரு ஃபுட்டு நீங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த டைமிங்க்கு அந்த ஃபுட் வந்து அந்த கஸ்டமர் இருக்கணும். இன்னொன்று டேஸ்டாகவும் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்களும் வந்து நல்லாவே சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு லிமிட்டுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாலுமே நீங்க ஆவரேஜா ஒரு 10,000 12,000 ஓடுச்சுன்னா அதே அமௌண்ட் தான் ஓடுமே தவிர நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு மேல எல்லாம் ஓட போறது கிடையாது. நீங்க அதுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டேஸ்ட் கொடுக்குறீங்க, நல்லா மேன் பவரை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, எங்களோட வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பார்க்கலாம். வேற ஏதாவது பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.